பிரின்சிபல்ஸ் அகாடமி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே 8, 2024 புதன்கிழமை இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஈவினிங் 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி டிஎன்எஸ் அப்படின்ற கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு டாபிக் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அதையும் பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். இது நம்ம நேற்றே பார்த்ததா மக்களவையின் 3ஆம் கட்ட தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா நேற்று முடிஞ்சிருக்கு. 93 தொகுதிகளில் பார்த்திங்கன்னா 64% வாக்குப்பதிவு வந்து நடந்திருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15,000 குழந்தைகளுக்கு வந்து தாலமீசியா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதாவது வந்து உடலில் உள்ள 206 எலும்புகள், உடலில் எத்தனை எலும்பு இருக்குன்னா 206 எலும்புகள் இருக்குது. இதெல்லாம் பிசியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா, அதனால் அதையும் சேர்த்து சொல்லிட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த எலும்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு மஜ்ஜை அப்படின்னு ஒன்று உருவாகுது. அந்த எலும்பு மஞ்சளே தான் வந்து பார்த்திங்கன்னா ரத்த அணுக்கள் உருவாகுது. ஓகேங்களா? ஸ்டெம் செல்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து உருவாகி அதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரத்த சிவப்பணு, ரத்த வெள்ளையணு, ரத்த தட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக உருவுது. ஓகேங்களா? எலும்பு மஞ்சையிலேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம் செல் உருவாகுது. அந்த ஸ்டெம் செல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரத்த சிவப்பணு, வெள்ளையணு, ரத்த தட்டுக்கள் அப்படின்னு 3 பிரியுது. சிவப்பணுக்கள் உடலில் உள்ள வந்து ஆக்சிஜனை வந்து கடத்துது. ஓகேங்களா? வெள்ளை அணுக்கள் வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பாற்றலை வந்து செயல்படுத்துகிறது. ரத்த தட்டுகள் உடலிலிருந்து ரத்தம் வெளியேறாமல் தடுக்க உதவுகிறது. ஓகேங்களா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஓகேங்களா? ரத்த முறைதலை ஏற்படுத்துவது எது அப்படின்னா ரத்த தட்டுக்கள். ஓகேங்களா? இந்த அணுக்கள் நம்ம அடிபடும் போது அந்த இடத்துல ரத்த தட்டுக்கள் போய் அதில் வந்து ரத்தம் உறைஞ்சி வீக்கத்தை உண்டாக்கி ரத்தம் வெளியேறாமல் தடுக்கும். ஓகேங்களா? ரத்த சிவப்பணுக்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல் முழுவதும் ஆக்சிஜன் மற்றும் சத்து பொருட்களை வந்து கடத்தும். ஓகேங்களா? வெள்ளை அணுக்கள் வந்து நோய் எதிர்ப்பாற்றலை வந்து அதிகரிக்கும். ஓகேங்களா? அடுத்து குழந்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா 206 எலும்பு மஞ்சளிலிருந்து பார்த்திங்கன்னா ரத்த அணுக்கள் உருவாகும். குறிப்பிட்ட வயது வரை இது வந்து வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து எலும்பு மஞ்சளிலிருந்து குறிப்பிட்ட இடத்துலேருந்து மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ரத்த அணு வந்து உற்பத்தி ஆகும். இதில் ஏற்படுற குறைபாடு தான் வந்து பார்த்திங்கன்னா தாலமீசியா. ஆண்டுக்கு வந்து 15,000 குழந்தைகளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தாலமீசியா பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. அடுத்து வேளாண் மற்றும் மீன்வள படிப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறது வந்து விண்ணப்பம் வெளியிட்டிருக்காங்க. மாணவர்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் அப்ளை பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம், இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தெரிஞ்சவங்க இருந்தால் அப்ளை பண்ண சொல்லிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இணைய வணிக தளங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கிய பானங்கள் என்ற பெயரில் விற்பனை செய்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் வந்து தடை செய்திருக்கிறது. 2006 உணவுப் பொருட்கள் தர நிர்ணய சட்டத்தின்படி எந்த பானத்தையும் ஆரோக்கிய பானம் என்று தெரிவிக்க முடியாது அப்படின்னு வந்து தெளிவுபடுத்தியிருக்கு. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னென்ன தெரியாமல் எனர்ஜி ட்ரிங்க், ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த வலைதளங்கள்லாம் இருக்குது. அதை வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து எந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஆரோக்கிய பானம்னு சொல்லிட்டு விற்கிறீங்க, அப்படிலாம் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணியிருக்காங்க. அடுத்து வேதங்கள் கற்பிக்கும் ஜனநாயகம் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கோதை ஜோதிலட்சுமி வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். உத்திரமேரூர் கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா குடைவோலை முறையில் தேர்தல் நடத்தப்பட்ட விதம், தேர்தல் நிற்பவருக்கு தேவையான தகுதிகள் எவையெல்லாம், தகுதி இன்மை பற்றி இதெல்லாம் வந்து முழுசாக வந்து எதில் இருக்குது அப்படின்னா உத்திரமேரூர் கல்வெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உத்திரமேரூர் குடைவோலை முறை கல்வெட்டுகள் என்பன தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், உத்திரமேரூர் கிராமம், வைகுந்த பெருமாள் கோயில் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் பராந்தக சோழனின் அவருடைய 12ஆம் மற்றும் 14ஆம் ஆண்டு அவருடைய அந்த பதவியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பட்டது, பொறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்றத்தாழ 2600 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து பார்த்திங்கன்னா ஏதேன்ஸ் நகரில் வந்து டெமோக்ரஸிக்கான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வேதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சபா, சமிதி, விதாதா என்ற 3 அமைப்புகள் பற்றி சொல்லியிருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. சபா, சமிதி, விதாதா அப்படின்னு 3 அமைப்புகள் இருக்குது. இவற்றில் அறிஞர்களாக இருந்த ஜனங்கள் கூடி ஆட்சி விஷயங்களை கலந்தாலோசித்து முடிவு எடுப்பதற்காகவும் அதன்படியே அரசர் பரிபாலனம் செய்ததாகவும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வேதத்தில் இருக்குது. ஓகேங்களா? வேதங்களில் குறிப்பிடப்படும் 3 அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா சபா, சமிதி, விதாதா. இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் படிக்கும்போது. அடுத்து முக்கியமானது, வீட்டில் வளர்க்க 23 நாய் இனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடை விதிச்சிருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 23 நாய் இனங்களை வீட்டில் வளர்க்க தடை செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை வந்து தெரிவிச்சிருக்கு. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையும் அதை அமல்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிட்புல் டெரியர், டோசோ இனு, அமெரிக்கன் ஸ்டாஃபோர்ட்ஷியர், ஓகேங்களா, டெய்ரியர், லா பிரேஸ்லேரியா, டோக்கோ அர்ஜென்டினா, அமெரிக்க புல்டாக்கு, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாக வகைகள் வந்து பார்த்திங்கன்னா தடை பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வேறு ஒரு
நாட்டின நாய். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதால் வளர முடியாது. அதனுடைய ஆக்ரோஷம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இது வளர்க்குறது வந்து தடை பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து செல்ல பிராணிகளை வளர்க்க விரும்புவோர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளிடம் வந்து பார்த்திங்கன்னா உரிமம் பெற்று தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 23 நாய் இனங்களுக்கு வந்து தடை வச்சுருக்காங்க. அடுத்து +2ல் ஃபெயில் ஆனவங்க, மற்றபடி வந்து தனித் தேர்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 4 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் தொடங்க இருக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மே 16 விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து மாலத்தீவிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா 51 இந்திய இராணுவ வீரர்கள் வந்து தாயம் திரும்பினார்கள். மாலத்தீவில் வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவு வந்து பார்த்திங்கன்னா சீன ஆதரவாளரான அதிபர் வந்து முகமது மூயிஸ், மாலத்தீவோட அதிபர் வந்து பார்த்திங்கன்னா முகமது மூயிஸ். இவர் இந்திய அரசிடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மனிதாபிமான அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இராணுவ தளவாடங்கள் மற்றும் வந்து ஹெலிகாப்டர் முக்கியமான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்கோம். இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மியை சேர்ந்த 88 வீரர்கள் வந்து அங்கே பணியில் இருந்தாங்க. இவங்களெல்லாம் திரும்ப பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு அதிபர் கேட்டுகிட்டு இருந்தார். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பாதி பேர் வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து 59 மீதி இருந்த 59 இராணுவ வீரர்களும் வெளியேறிட்டாங்க. சரிங்களா? அதிபரோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2020ஆம் ஆண்டு லடாக் எல்லையில் வந்து இரு நாட்டு இராணுவத்திற்கும் ஏற்பட்ட மோதல். இந்தியா சீனாங்கிற இரு நாட்டோட இராணுவ வீரர்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு சின்ன தகராறு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கான சீன தூதரை வந்து பார்த்திங்கன்னா சீனா வந்து 18 மாதங்களாக அறிவிக்காமல் இருந்துச்சு. இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை, ஆனால் தகவல்கள் வழி தெரிய வருது. இந்தியாவுக்கான புதிய சீன தூதராக வெளியுறவுத்துறை மூத்த அதிகாரி சுக் பெங் காங்கை அந்த நாட்டு அதிபர் வந்து ஷி ஜின்பிங் அவர் தான் நியமிச்சிருக்காரு. லடாக் எல்லை மோதல் பிரச்சனையாக இருந்த இரு நாட்டு உறவில் சிக்கல் நீடித்து வந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா 18 மாதங்களுக்கு பிறகு வந்து இந்தியாவுக்கான தூதராக வந்து நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து T20 உலகக்கோப்பையில் வந்து பார்த்திங்கன்னா அதோட கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா. ஓகேங்களா? அதுதான் முக்கியமானது. அடுத்து ஆசிய குத்துச்சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து 43 பதக்கங்கள் வந்து வழங்கியிருக்காங்க. கஜகஸ்தானில் நடைபெற்ற 22 வயதுக்குட்பட்டோர் மற்றும் இளையோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் வந்து கடைசி நாளான செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து 7 தங்கப்பதக்கங்கள் கிடைச்சி. இதுக்கு போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இந்தியா வந்து 12 தங்கம், 14 வெள்ளி, 17 வெண்கலம் என 43 பதக்கங்களுடன் 2ஆம் இடத்தை வந்து பிடித்து நிறைவு செஞ்சுருக்கு. ஓகேங்களா? இதில் இருக்கிற பேர் நேம் அப்படியெல்லாம் வாசித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி டேட்டாவாக கேட்குறதில்ல. இவங்க வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இல்லை விஸ்வநாத்ன்னு இருக்குது. இது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவரோட பிக்சரோட கொடுத்துருக்காங்க. இவர் வந்து முதல் நிலை வீரர், அதனால தான் இவரோட பிக்சரோட கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா 48 கிலோ பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர். அதனால் இவர் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்தியாவில் இருக்கிற விளையாட்டு வீரர்கள் பேரை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்து வியட்நாமில் நடைபெற்ற ஆசிய பிக்லிபால் சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 3 தங்கம், 2 வெண்கலம் என 5 பதக்கங்களை வந்து வென்றிருக்கு. போலந்தில் வந்து புதன்கிழமை தொடங்கும் சூப்பர் பெட் ரேபிட் மற்றும் பிளிட்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ், அர்ஜுன் எரிகைசி, ஆர் பிரக்யானந்தா இவங்க எல்லாருமே வந்து கலந்துக்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து முக்கியமானது சிங்கப்பூரும் இந்தியாவும் பார்த்திங்கன்னா போர் பயிற்சி ஈடுபட்டிருக்கு. எங்கே அப்படின்னா சிங்கப்பூர் கடல் பகுதியில். இதில் வந்து எந்தெந்த போர்க்கப்பல் இந்தியாவுடைய போர்க்கப்பல் நிலைநிறுத்தியிருக்காங்க அப்படின்னா ஐஎன்எஸ் டெல்லி, அப்புறம் ஐஎன்எஸ் கில்டன், ஐஎன்எஸ் சக்தி ஆகிய போர்க்கப்பல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஎன்எஸ் டெல்லி, ஐஎன்எஸ் கில்டன், ஐஎன்எஸ் சக்தி இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா போர்க்கப்பல்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் வந்து அதிபர் மாளிகையில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாட்டின் அதிபராக 5வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா விளாடிமிர் புதின் வந்து பொறுப்பேற்றிருக்கிறாரு. ஓகேங்களா? அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இவர் 5வது முறையாக பொறுப்பேற்றிருக்காரு. இவர் வந்து 2030 வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பதவியில் இருப்பார். ஓகேங்களா? அடுத்து செலன்ஸ்கியை கொல்ல சதி, அதாவது உக்ரைனோட அதிபர் பேர் என்ன அப்படின்னா வெலோதிமிர் செலன்ஸ்கி. ஓகேங்களா? இது முக்கியமானது. அடுத்து பிற மாநிலங்களும் பின்பற்றும் தமிழக அரசின் திட்டங்கள் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற திட்டம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு திட்டமும் அதோடைய என்னென்ன எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலை உணவு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளில் காலை உணவு வழங்குகிற திட்டம். அடுத்து மாணவிகளின் உயர்கல்விக்கு ஊக்கமளிக்கும் வகையில் வந்து தொடங்கப்பட்ட திட்டம் வந்து பார்த்திங்கன்னா புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் அப்படின்னு என்னென்னா கல்லூரி படிக்கிற மாணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற திட்டம். அடுத்து மக்களை தேடி மருத்துவ திட்டம் வந்து பார்த்திங்கன்னா
இதுவும் மருத்துவத்துறை சார்ந்த திட்டம் தான். அதுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா, இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படின்னு ஒரு திட்டம். இதுவும் வந்து மருத்துவத்துறை சார்ந்த திட்டம். ஓகேங்களா. அதோட முக்கியமானது என்னன்னா, கர்ப்பிணி பெண்கள் சுகாதார குறியீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. ஓகேங்களா. கர்ப்பிணி பெண்களின் சுகாதார குறியீட்டில் வந்து தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. 99% பிரசவங்கள் பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனையில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வறிக்கை சொல்லுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். ஓகேங்களா. இதில் வந்து 26,000 ஏக்கர் வந்து தரிசு நிலங்கள் வந்து விளைநிலங்களாக மாற்றி வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. கல்லூரி படிப்பு மட்டுமல்லாது மாணவர்கள் தங்கள் தனித்திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள வந்து பார்த்திங்கன்னா நான் முதல் திட்டம். ஓகேங்களா. தமிழ்நாட்டில் செயல்படுத்த வரும் காலை உணவு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தில் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கனடா நாட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா கவனத்தை ஈர்த்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து என்ன திட்டம் என்ன பயன் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபுல்லாக பார்த்துட்டோம். டீப்பாக தான் பார்த்துருக்கோம். இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் இருக்கும். நீங்கள் அதில் போய் எடுத்துக்கலாம். அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.